Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெரர் இன் ரெசோனன்ஸோட எபிசோட் 11 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே போலீஸ் வந்து டோக்கியோல இருக்க எல்லா மக்களையுமே வந்து எவாகுவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அட்டாமிக் பாம்ன்றது ரொம்பவே பெருசு, வெடிச்சது அப்படின்னா ஒட்டுமொத்த சிட்டியே காலி. அதனால எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு சிட்டியை விட்டு வெளியே கொண்டு போக பாக்குறாங்க. ஏர்போர்ட்ல இருக்க எல்லா பிளேனுமே வந்து டக்கு டக்குன்னு ஃபில் ஆகி போய்கிட்டே இருக்குது. அப்ப அங்க ரோட்ல லீசா வந்துட்டு டொல்ல பாத்துறா. டொல் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் பாக்குறான். பட் இருந்தாலும் அவனால சுத்தமா முடியல. அப்படியே அங்க மயங்கி கீழே விழுந்துடுறான். காமராவும் சிபுசாக்கி கிட்ட கேக்குறான், அவங்க இது உண்மையிலே பண்ண போறாங்களா, நமக்கு ஒரு ரிவெஞ்ச் தர போறேன்னு சொல்லிட்டு நினைச்சு பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல எனக்கு என்னவோ அப்படி தோணல. இதுக்கு முன்னாடி இவங்க வச்ச பாம்ல ஒருத்தர கூட சாக விட்டதே கிடையாது. பிங்க்ஸ் வந்துட்டு மத்தவங்கள மாதிரி ஒரு ஆர்டினரியான டெரரிஸ்ட் கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான கோல் இருக்குது. அவங்க வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்நேரம் பார்த்தா இவருக்கு ஒரு கால் வருது. சிபுசாக்கிட்ட பொண்ணு தான் போன் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு ஊரை விட்டு வேம வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் நல்லா தான் இருக்கிறேன், முடிஞ்ச அளவு சீக்கிரமாவே நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படின்னு உங்ககிட்ட இன்னொன்னுமே கேட்கணும், அட்டாமிக் பாம்பை மக்களை கொல்லாம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவளுமே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இது பாசிபிள் தான், ஹை ஆல்டிடியூட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணலாம். இந்த அட்டாமிக் பாம் வந்துட்டு லேண்ட்ல வெடிக்காது, அப்படியே ஏர்ல அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது ஏர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. ஆமா இது அமெரிக்கால ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவே பண்ணுனாங்க, அது ஏர்ல வெடிக்கும் போது ஒட்டுமொத்த சிட்டிக்கு கரண்ட் மட்டும் தான் கட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா பாம் எப்படி ஏர்ல கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேக்குறாரு. அந்நேரம் ஹாமரா வந்துட்டு கரெக்டா பதில் சொல்றா. அது வந்துட்டு பலூன்ல தான் சான்ஸ் இருக்குது, பலூன்ல அந்த பாம் கட்டி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கெஸ் பண்ணிடுறான். அப்படியே இவங்க ரெண்டு லிஃப்ட்ல போறப்ப சிபுசாக்கியோட ஃப்ரெண்டே அங்க பாத்துறாங்க. நீ வாடா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. லீசா வந்துட்டு எமர்ஜென்சி கால்லாம் பண்ணி பாக்குறா. பட் யாருமே அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. தொல்லுக்கு அவளால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எவ்வளவு கொடுத்து பாக்குறா. பட் அவன் இன்னுமே கண்ணு முழிச்ச மாதிரி தெரியல. ஏதாவது கேமரால பலூன் வந்துட்டு பறக்குற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டில இருக்க எல்லா கேமராவையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஒரு பலூன் அவங்க கரெக்டா நோட் பண்ணிடுறாங்க. அதை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த பலூனுக்கு கீழே தான் ஒரு பெட்டி இருக்குது. இப்ப சிபுசாக்கி கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, எந்த ஒரு டவுட்டுமே இல்ல, பாம் வந்துட்டு ஏர்ல தான் வெடிக்க போகுது அப்படின்ட்டு. அப்ப அந்த சயின்டிஸ்டுமே இந்த பாம்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வந்துட்டு பூமிக்கு கொஞ்சம் மேல வர போய் தான் வெடிக்கும். இப்படி வெடிக்கிறதுனால இது வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் ரிலீஸ் பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு குரகாசி கேக்குறாரு. இதுவே வந்துட்டு போதுமானதா ஜப்பான்ல இருக்க ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக்ஸையும் கட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால குரகாசி வந்துட்டு கரண்ட் தரக்கூடிய அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாத்தையும் இப்பே ஷட் டவுன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப வானத்துல பறந்துகிட்டு இருக்க ஏர்கிராஃப்ட் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேக்குறாரு. அதுக்குமே வந்துட்டு டேஞ்சர் தான் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு. இப்போ டொல் வந்துட்டு அப்படியே மெதுவா கண்ணை முழிக்கிறான். இதை பார்த்தோன்னே தான் லீசாக்கெல்லாம் உயிரே வருது. அப்புறம் குரகாசி வந்துட்டு இப்ப என்னென்ன பிளேன் ஹெலிகாப்டர் எல்லாம் அங்க வானத்துல பறந்துகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் உடனே இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சார் இப்ப 250 பிளேனுக்கு மேல ரன்னிங்ல இருக்குது, இதை ப்ராப்பரா வந்துட்டு லேண்ட் பண்ணணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் கூட டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு டைம் இல்ல, ஒரு அரை மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள கண்டிப்பா இறக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குரகாசி சொல்றாரு. அப்படியே ஒரு 2 பிளேனை வந்துட்டு அந்த பாம் கிட்ட அனுப்ப ட்ரை பண்றாங்க வானத்தை நோக்கி. லீசாவும் டோல் கிட்ட கேக்குறா, அப்படின்னா நைன் வந்துட்டு ஒட்டுமொத்த வேர்ல்டே டிஸ்ட்ராய் பண்ண போறானா, அப்பனா நம்ம எல்லாரும் சாக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பலூனை நோக்கி போய்கிட்டு இருந்த 2 பிளேனாலுமே சுத்தமா ரீச் பண்ண முடியல வானத்தை நோக்கி. அதுக்கு மேல அங்க ஏர் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு ஆக்சிஜனே இல்ல. சோ இதுக்கப்புறம் அதை கண்டிப்பா பிடிக்க முடியாது, மிஷன் அபார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு திரும்பவும் கீழே இறங்கிடுறாங்க. டோல் வந்துட்டு லீசா கிட்ட சொல்றான், நாங்க வந்துட்டு சின்ன வயசுல இருந்து தனியா ஒரு டார்க் இன்ஸ்டிடியூஷன்ல தான் இருந்தோம். என்னதான் அங்க இருந்து நாங்க எஸ்கேப் பண்ணாலுமே அதுக்கப்புறமும் நாங்க 2 பேரும் எப்பவுமே தனியா மட்டும் தான் இருந்தோம். எங்க 2 பேருக்குமே வேற யாருமே தேவைப்பட்டதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டோல் சொல்றான். அப்போ நைன் வந்துட்டு ஒரு பெரிய பில்டிங் மேல ஏறி வந்து நிக்கிறேன். இப்ப டைம் பாக்குறேன், இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்குது பாம்பு வெடிக்க. ஏர்கிராஃப்ட் இன்னும் எத்தனை வானத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னும் 4 தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டைம் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. எல்லா ஏர்கிராஃப்ட்டுமே இப்ப சீக்கிரமாவே லேண்ட் ஆயிரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்நியாரம் டோல் வந்துட்டு உனக்கு ரொம்பவே தேங்க்யூ லீசா, நான் உன்னை மீட் பண்ண நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன், நீ தான் என்னை காப்பாத்தவே செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நியாரம் அந்த பலூன் வந்துட்டு கிட்டத்தட்ட வானத்துக்கு மேலே போயிருச்சு. இது வந்துட்டு 10ல இருந்து 50 கிலோமீட்டர் எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேலதான் இப்ப இருக்குது. அந்த இடத்துல இருந்து இப்ப கரெக்டா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பெருசா வெடிக்குது. ஒட்டுமொத்த சிட்டியை அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சம் தெரியுற மாதிரி ரொம்ப பிரைட்டான ஒரு ஒளி இருக்கு. அப்படி வானத்துல வந்த அந்த பெரிய நெருப்பை எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா ஒட்டுமொத்த டோக்கியோ உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த ஒளி மறைஞ்சு போக ஒட்டுமொத்த சிட்டி இப்ப இருள் சூழுது. அப்போ நயன் வந்துட்டு அவனோட வாட்ச்ல ஒரு பச்சை கலர் லைட் வந்துட்டு அதோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றான். இந்த டார்க்கான பிளேஸ்ல எல்லாம் ரேடியம் லைட் மட்டும் துண்டா தெரியுமா, அதே மாதிரி அந்த ரேடியம் லைட் வந்துட்டு ஒட்டுமொத்த சிட்டிக்கே தெரியுது. சோ நயன் வந்துட்டு இப்ப கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடுறான். நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் அப்படியே இங்க கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. நயன் வந்துட்டு அவன் சின்ன வயசுல தங்கி இருந்த அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அந்த இடத்துல இறந்து போன எல்லாருக்குமே ஒரு கலர் இருக்கும். அதே மாதிரி 5க்கும் வந்துட்டு அவன் ஒரு கலரை நட்டி வைக்கிறான். அந்த இடத்துக்கு கரெக்டா டொல்லு லீசா 2 பேருமே வர்றாங்க. டொல் வந்துட்டு என்னை மன்னிச்சிரு நயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ தானே நேத்து நைட் என்னை போலீஸ் கூட்டிட்டு போகும்போது அந்த கிரேனேட தூக்கி அங்க போட்டு என்னை காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு நயன் கேட்கறான். ஏன்னா அந்த கிரேனேட உன்னை தவிர வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொல்றான். சோ நானுமே வந்துட்டு உனக்கு ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்லிடுறான். இப்போ இவங்க 3 பேர் நயன், டொல், லீசா 3 பேருமே வந்துட்டு அந்த ஒரு இடத்துல நல்லா ஜாலியா ஃபன் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் லேண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நயன் வந்துட்டு அவனோட ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னதான் பாட்டு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு லீசா போய் கேட்க இவன் வந்துட்டு இந்த நீயும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒரு ஹெட்போனை கொடுக்குறான். அவளுமே வந்துட்டு அந்த பாட்டை கேட்கறா. இவங்க 2 பேரும் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப டொல் வந்துட்டு இவங்க 2 பேர் மேலே தண்ணியை ஊத்தி விட்டுறான். இதே மாதிரி ஈவினிங் வரை இவங்க 3 பேரும் சந்தோஷமா லேண்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சிபுசாக்கி வராரு. நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஆனா கடைசியில நான் வந்துட்டேன். இதுதானே நீங்க தங்கி இருந்த இடம், இந்த ஒரு இடத்தை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தானே இது எல்லாமே நீங்க பண்ணுனீங்க. நீங்க பண்ணின இன்சிடென்ட்னால ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்துட்டு இப்போ உங்க மேல ஒரு அட்டென்ஷன் இருக்கும். யார் இந்த ஸ்பிங்ஸ், எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் இப்ப உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மறைக்கப்பட்ட எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க நினைச்சீங்க. இந்த உலகம் இப்ப நீங்க சொல்றது கேட்கறதுக்கு ரெடியா இருக்குது, அதுதானே உங்களோட கோலே. ஆரம்பத்துல எடுத்து நீங்க வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதானே இதை பண்ணவே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி கேட்கிறாரு. ஆமா, எங்களை வந்து பிடிக்கிறதுக்கு அதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான்
வேணும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். நீங்க தான் வந்துட்டு எங்களோட ஒடிபஸ் சிபுசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நயன் சொல்றேன். ஓகே, ஸ்பிங்ஸ் நம்பர் 1 ஸ்பிங்ஸ் நம்பர் 2 உங்க ரெண்டு பேருமே நான் இப்ப அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன் பாயிண்ட்ல வச்சு நிக்கிறாரு. அப்போ 12 வந்துட்டு இந்த ஒரு பொண்ணு, இந்த பொண்ணை நாங்க ஒரு ஹாஸ்டேஜா தான் கூட்டிட்டு வந்தோம், அதனால இந்த பொண்ணை நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு 2 பிளேன் வானத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கு. யுஎஸ் ஆர்மி அங்க வந்திருக்காங்க. அப்போ நயன் வந்துட்டு எங்களை நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த பாம்பை வெடிக்க வச்சிருவேன், நான் இனிமே நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு பாம்பை வச்சிருக்கதான் சரி, அதை மட்டும் அழுத்திட்டு அப்படின்னா வெடிச்சிடும், அதனால என்ன நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டி மிரட்டுறான். அதை வந்துட்டு யுஎஸோட ஹையர் ஆபீசர் அவர்கிட்ட வந்துட்டு இவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல நீங்க வந்துட்டு உங்களோட வேலையை பாருங்க, இந்த பசங்களுக்கு ஏர்போர்ட்ல என்ன நடந்தது, அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் எப்படி கேன்சல் ஆச்சு அப்படின்றதுக்கான காரணம் வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா 5 தான் வந்துட்டு அந்த 2 அட்டாக்கையுமே பண்ணிருப்பா, அதை இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா யுஎஸ் கவர்மெண்ட் தான் இந்த 2 அட்டாக்கையும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பெரிய வாரே வர சான்ஸ் இருக்குது. அதனால இப்ப அந்த பாமே உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம இவங்களை ஷூட் பண்றதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் கொடுத்துறாரு. அவர் சொன்ன மறு செகண்ட் 12 மேல ஒரு புல்லட்ட ஃபோர்ஸா இறக்குறாங்க. அப்படியே 12 கீழே விழுந்து ரத்தத்துல கிடக்க நயனுக்கு என்ன பண்றதுனே சொல்லிட்டு தெரியல. அவன் கதறி கதறி அழுகுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட சோகம் வந்துட்டு கோபமா மாறுது. இந்த பாம்பை வெட்டிச்சே தீர்வேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு கட்டுப்போட நிக்கிறான். அப்ப சிபுசாக்கி நயன் கிட்ட வந்துட்டு இல்ல நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவனையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட வந்துட்டு இருங்க நான் இந்த பையன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நயன் கிட்டே வந்துட்டு இவ்வளவு நாள் அப்புறம் நீ பண்ணின எல்லாமே வீணாயிடும், இதை மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா அதனால இதை வெடிக்கலாம் வச்சிடாத, நான் கோர்ட்ல உங்களோட உண்மை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரேன், அதுதான் வந்துட்டு உங்களோட கோல், அதுதான் வந்துட்டு உங்களுக்கு தேவை, அதனால இப்ப எதுவும் நீ பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டோல் இதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அவன் கையில வச்சிருந்த தூக்கி சிபுசாக்கி கிட்ட போட்டுறான். சரி இதுக்கப்புறமா இந்த கதையை நீங்களே முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நேரம் அவனுக்கு தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு ரொம்ப மயக்கமா வருது. ஆனா லாஸ்டா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எங்களை மறந்துடாதீங்க, நாங்க இங்க வாழ்ந்தோன்றதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். ரிமெம்பர் அஸ் அப்படின்னு லாஸ்ட் ஒரே ஒரு டயலாக சொல்லிட்டு அப்படியே அவன் கீழே விழுந்துடுறான். இப்படியே ஒரு வருஷம் ஓடி போகுது. லீசா வந்துட்டு பேக்ரவுண்ட்ல அவ வாய்ஸ் ஓவர்ல சொல்றா, நான் வந்துட்டு என்னோட கண்ணு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் பார்த்தேன், அதை பத்தி மத்த எல்லாருமே என்கிட்ட வந்து கேட்டப்ப கூட என்னால அதை வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல, எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தோணவே இல்லை, அவங்க யாருக்கிட்டே நான் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, என்னோட வாழ்க்கை முடிகிற வரை நான் யார்கிட்டயும் இதை பத்தி எல்லாம் பேச போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஸ்பிங்ஸ் யாரு, அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சிபுசாக்கி ஒட்டுமொத்த உலகத்துக்கே காட்டிட்டாரு. லீசா வந்துட்டு அந்த ஒரு கல்லறைக்கு வந்துட்டு இவங்களுக்காக ப்ரே பண்றா. அதுல 9-12 கல்லறையுமே போயிருக்குது. அவங்க வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது அந்த பக்கம் சிபுசாக்கி அப்பதான் வந்துகிட்டு இருக்காரு. லீசாவும் அவர்கிட்ட நீங்க பண்ணுன எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்றா. உனக்கு எப்ப என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி சொல்றாரு. உங்ககிட்ட நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன், நான் 9 பாட்டு கேட்பாம்ல அந்த ஒரு மியூசிக் என்னன்னு சொல்லிட்டு, இல்ல நீ சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவன் வந்துட்டு எப்பயும் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தான். அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு நான் கேக்குறப்ப மியூசிக் ஃப்ரம் கோல்டு லேண்ட் அப்படின்ட்டு சொன்னான். அந்த கோல்டு லேண்ட் அப்படின்றது ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அண்ட் அதுக்கு மேல ஐஸ்லாண்டிக்ல VON அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்றதையும் என்கிட்ட சொன்னான். VON அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து ஹோப், நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்ட்டு சொல்றா. சரி நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீசா கிளம்பிடுறா. சரி நான் போய் அந்த கலரையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாக்கி அந்த பக்கம் போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடு இல்ல இந்த ஒரு ஒட்டுமொத்த அனிமையுமே முடிக்கிறாங்க. ஸ்பிங்ஸ் இவ்வளவும் பண்ணுனது எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜப்பானோட ரொம்பவே சீக்கிரட்டான ஒரு ப்ராஜெக்டை இப்ப எல்லாரும் முன்னாடி வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதுல ஸ்பிங்ஸ் செத்தது நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரக்னால அதோட சைட் எஃபெக்ட்னால சீக்கிரமே சாகதான் போறாங்க. சோ என்னைக்கு இருந்தாலும் சாகதான் போறோம், சாகிறதுக்குள்ள மக்கள் கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க. அண்ட் இதை சிபுசாக்கியை தவிர வேற ஒருத்தர் போலீஸ் ஆபீசரா இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருந்தா இந்த ஒரு உண்மையெல்லாம் வெளியே வந்திருக்குமான்னு சொல்லிட்டே தெரியல. ஸ்பிங்ஸ் வந்துட்டு சிபுசாக்கியை நம்பினாங்க. சிபுசாக்கி அந்த நம்பிக்கைக்கு உண்மையா இருந்து காப்பாத்திட்டாரு. சோ என்ன கேட்டா இது எல்லா பக்கமுமே ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய அனிமி. ஒரு 11 எபிசோட்ல எல்லாரோட ஸ்டோரியுமே கம்ப்ளீட்டா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ஆச்சரியப்பட வச்ச ஒரு அனிமி. அதனால எனக்கு இந்த அனிமி ரொம்ப ஃபேவரட்டான ஒன்னு கூட. உங்களுக்கும் இப்ப இந்த அனிமி ஃபேவரட்டா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு இந்த அனிமியோட ரேட்டிங் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே ஒரு அவுட் ஆஃப் 5க்கு என்னோட வாய்ஸ் ஓவர் இந்த அனிமிக்கு எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல அனிமியோட வந்து மீட் பண்றேன். Bye guys.